Taste the Daily. கொண்டாட சென்னையில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு சென்னையில் இருப்பவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் இருசக்கர வாகனங்களிலும், கார்களிலும், அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் புறப்பட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. தென் மாவட்டங்களுக்கு படையெடுக்கும் மக்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஸ்தம்பித்தது. பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட வெள்ளிக்கிழமை முதல் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு கார், இருசக்கர வாகனம் என சொந்த வாகனங்களிலும் பேருந்துகளிலும் பொதுமக்கள் படையெடுக்கின்றனர். இதனால் மாமண்டூர் பாலாறு பாலத்திலிருந்து பழவேலி பகுதி வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே சமயம் திராவிட மாடல் அரசு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய வழிமுறைகளை மேற்கொள்ளவில்லை என்றும், ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையை தடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை ரயில் நிலையங்களில் தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடுவதற்காக ரயில்கள் மூலம் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல துவங்கியுள்ளனர். இதனால் பல்லாவரம், குரோம்பேட்டை மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களில் வழக்கத்தை விட பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்தபடி சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு முன்பதிவுகள் வேகமாக முடிந்திருந்தாலும் முன்பதிவு செய்யாத பெட்டிகளிலும் பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவிடந்தையில் நடைபெற்று வரும் சர்வதேச பலூன் திருவிழாவில் பலூன்களை பறக்கவிட முடியாததால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அடுத்த திருவிடந்தையில் சர்வதேச பலூன் திருவிழா வரும் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பிரேசில், ஆஸ்திரேலியா, ஜப்பான், தாய்லாந்து உட்பட 8க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ராட்சத பலூன்களை பறக்கவிடும் வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர். மாலை நேரத்தில் ராட்சத பலூன்களை காண ஏராளமான பொதுமக்கள் திருவிடந்தையில் குவிந்தனர். ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாக பலூன்களை பறக்கவிட முடியாததால் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள், குழந்தைகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.